சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணியே, ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே. ஹலோ, கொஞ்சம் ரோட்ல ஃபோனை பார்க்காம ரோட்டை பார்த்து நடந்து போங்க சரியா? ஏதோ நல்லவன் நான் ரோட்ல வந்ததுனால ஹார்ன் அடிச்சேன். வேற யாருன்னா இந்நேரம் அடிச்சு தள்ளிட்டு போயிருப்பாவ. பார்த்து. உங்க கவனம்லாம் எங்க இருக்குன்னு தெரியலையே. ஒருவேளை உங்க லவ்வர் மேல இருக்குமோ? என் கவனம் எல்லாம் என் லவர் மேலதான். ஆனா அவனுக்கு தான் துளி கூட என் மேல கவனமே இல்ல, பாசம் இல்ல, எதுவுமே இல்ல. ஏய் என்னாச்சு? என்ன ஒன்னாச்சு? நேத்து நான் எத்தனை தடவை கால் பண்ணேன். ரொம்ப டயர்டா இருந்து அதனாலதான் நைட்டு தூங்கிட்டேன். என்கிட்ட பேசுறதை விட சாருக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை? நான் எவ்வளவு நேரம் நைட்டு கால் பண்ணேன் தெரியுமா? நீ தூங்கிட்ட, எடுக்கவே இல்ல. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா? நான் வேணும்னா பண்ணேன் சொல்லு. தினமும் ராத்திரி உன் கூட பேசிட்டு தானே தூங்குவேன். இது உண்மையாவே ரொம்ப டயர்டுமா. எப்படி தூங்குனேன்னு எனக்கே தெரியல. முழிச்சு பார்க்க காலையில அத்தனை மிஸ்டு கால். ரொம்ப சாரி. என்ன சாரி பூரி கக்குஸ்காரி. ஐயச்சி, பார்க்க தான் அப்படியே டீசன்ட் கேர்ள் மாதிரி இருக்கா. பேசுற பேச்ச பேரு. ஐயா போடா, வந்துட்டான். ஆமா வந்துட்டேன். உன் கனவு கண்ணை. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் கிளம்புறேன். உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது. எனக்காக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணல. நான் மட்டும் எதுக்கு உனக்கு பேசணும்? நீ பேசணும்னு நினைக்கும் போது நான் இன்னும் உனக்கு கம்பெனி கொடுத்து பேசணுமோ? எனக்கு 1010 வேலை இருக்கு. 1010? எல்லாரும் 1008 வேலைன்னு தானே சொல்லுவாங்க. மற்றவி சொன்னா நானும் சொல்லணுமா? நான் கொஞ்சம் எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பேன். என் வழி தனி வழி. ஆமா, மென்டல் ஆஸ்பத்திரி போற வழி. தினேஷ், வாய் மூடிட்டு பே. வாய் மூடிட்டுல பேக முடியாது. எப்பா சாமி, போங்கிறதுக்கு பதிலாக வாய் வளரி பேன்னு சொல்லிட்டேன். நீ எதுவும் வளரவே மாட்டியோ? இவன் 1000 வளருவான். ஆனால் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு குத்தங்குறை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவான். நான் என்ன ஒன்று பாராட்டவா செய்கிறேன் இப்படி இழிக்க? உனக்கு திட்டையே தெரியல தெரியுமா? திட்டுறது கூட அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு. எப்பா இந்த பேச்செல்லாம் கேட்டுதான்ப்பா நான் மயங்கிட்டேன் தெரியும். என்னாச்சுமா? வெளியே சுத்தி பார்க்க கிளம்பலான்னு நீ தான் சொன்ன. சரின்னு சொன்னேன். பிறகு என் கையை பிடிச்சிட்டு இப்படி உட்காந்துட்டா என்னாச்சு? அது கார்லேயே ஒரே ட்ராவல்லே வந்தது ஒரு மாதிரி இருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு சுற்றி பார்க்க போகலாமா? அச்சோ, சரிடி தங்க, ரெஸ்ட் எடு. உனக்கு எப்போ நார்மலாக ஃபீல் ஆகுதோ அப்போ சொல்லு. நான் வெளியே உன்னை சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன் சரியா? சரி, ஓகே, தேங்க்யூ. இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ்லாம்? உனக்கு ஏதாவது கஷ்டமோ கவலையோ என்ன வந்தாலும் நான் தானே பார்த்துக்கிடணும். உன் புருஷன் தானே அதுக்கு பொறுப்பு. என் பொண்டாட்டிக்கு டயர்டாக இருந்ததுன்னா அப்படியே வந்தே ஆகணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். தாராளமாக ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரீ ஆகிட்டு வரலாம் சரியா? லவ் யூ மாமா. லவ் யூ டு என் செல்லமே. ஆமாம், என்ன மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு கலக்குறீங்க? ஏய் பாத்தியா, இதுக்கு தான் நான் போட மாட்டேன்னு சொன்னேன். ஐயோ, ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நம்ம வந்தது ஊட்டிக்கு சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தாராளமாக மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டுக்கிடலாம். நம்ம ஊர்லேயுமே உனக்கு போடணும்னா நீ போட்டுக்கிடலாம். நீ தான் இல்லை நான் இப்படியே வளர்ந்துட்டேன் எனக்கு வேண்டாம் அது இதுன்னு சொல்லுவேன். நான்லாம் மாடர்ன் ட்ரெஸ் வியர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ஹஸ்பண்ட் கிடையாது ஓகேவா? உனக்கு எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளோ அதை நீ போட்டுக்கலாம் தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். சுற்றி பார்க்க தானே வந்தோம், அதனால தான் நீ நார்மலாக இப்படியே வியர் பண்ணிக்கோன்னு நான் சொன்னேன். அச்சோ, என் அழகு புருஷன். சரி, நீ படுத்துக்கிறியா? நான் உனக்கு ஏதாவது போய் வாங்கிட்டு வரேன் சாப்பிட. வேண்டாம், ஒரு 1/2 மட்டும் நான் ரெஸ்ட் எடுத்தால் நான் ரெடி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே சேர்ந்து போய் சாப்பிட்டுக்கிடலாம். அப்படியே சொல்கிற. சரி ஓகே, நீ 1/2 படுத்துக்கோ. உனக்கு அதுக்கு மேலேயும் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லு. நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்து தரேன் சரியா? சரிடா. ரூம் சூப்பராக இருக்கு பாத்தியா? யாரு செலெக்ஷன்? உன் மாமா செலெக்ஷன்ல பிறகு சூப்பராக இல்லாமல் இருக்குமா? ஆமாம், என் மாமா செலெக்ஷன் சூப்பராக தான் இருக்கும். என்ன செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அவரோட ரசனை சூப்பர்னு தானே அர்த்தம். அந்த சோகத்தை ஏன் கேட்குற? அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். மற்ற எல்லா விஷயத்துலையும் என் செலெக்ஷன் சூப்பராக தான் இருக்கும். அந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு. என்ன சொன்ன? வந்துட்டா. இந்த முகத்தை ஒரு நாளாவது பார்த்தாதான் மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருக்கு. இந்த முகத்தை கொண்டு வரக்கு தான் நான் ட்ரை பண்ணேன். மழுப்பாத மனசுல இருக்கிறது தானே வாயில வரும். அப்ப இவ்வளவு நாள் நீ என்ன அப்படிதான் நினைச்சிருக்க, அப்படிதானே? தங்கத்தை போய் நான் அப்படி நினைப்பேனா? ஆமா, சொல்றதெல்லாம் சொல்லிட்டு என் தங்கம் செல்லன்னு ஏதாவது ஒன்று சொல்லிடு. ஆனா உன ஏதாவது திட்டிட்டு கழுத்து அங்க மாதிரி திரும்பிடும். என் செல்ல குட்டியில, என் பட்டு குட்டியில, என் தகர குட்டியில திரும்புமா? என்ன சொன்ன? தகரமா? ஐயோ, என் அழகு பிள்ளைன்னு சொன்னேன். காதும் கேட்க மாட்டேக்கா. சரி
நீ தான் டயர்டா இருக்குன்னு சொன்னல, முதல்ல படுத்துக்க. பே, நான்லாம் உன்கிட்ட பேசவே மாட்டேன். பேச மாட்டியோ? சரி வா, பேகெல்லாம் எடு, நம்ம ஊருக்கு போவோம். என்கிட்ட பேசாதவ கூட எனக்கு என்ன வேலை? ஐயோ, உண்மையாவே திரும்ப கூட்டிட்டு போயிடுவானோ? நம்பிட்டியா? சும்மா ப்ராங்க் பண்ணேன். உன் கூட பேசாம நான் எங்க தங்கம் போவேன்? ஆனா சரியான நடிப்புக்காரிடி நீ எல்லாம். ஐயப்பா, பூவின் முகவரி காற்று அறியுமே, என்னை உன் மனம் அறியாதா? பூட்டி வைத்த என் ஆசை மேகங்கள் உன்னை பார்த்ததும் பொழியாதா? பல கோடி பெண்கள் தான் பூமியிலே வாழலாம், ஒரு பார்வையால் மனதை பறித்து சென்றவள் நீயேடி. இன்னைக்கு டே சூப்பரா இருந்துச்சுல. நீ பீச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? தினேஷிடம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள். ஐயடா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். வண்டி எடுத்துட்டு இவன் நம்மளை எங்க தான் கூட்டிட்டு போறான்னு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே லாங் டிரைவ் போவோம்னு சொன்னேன். நானும் அதை நம்பிட்டேன். பிறகு பார்த்தா 10:30க்கெலாம் தேட்டர் வாசலில் போய் நிறுத்திட்டு ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணியாச்சு, வா படத்துக்கு போகலான்னு சொல்கிறேன். எனக்கு ஒரு நிமிஷம் இல்லை, தெரிஞ்சவி யாராவது இருப்பாவளோன்னு பயந்துட்டே இருந்தேன். பிறகு சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, டிக்கெட் வேறு நீ புக் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன், சரி போகலான்னு போனோம். போனதுக்கப்புறம் ஒரு 1:30 போல் படம் முடிஞ்சா நேராக சரி வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்து சாப்பிட கூட்டிகிட்டு போனேன். அந்த ஹோட்டலுக்குலாம் நான் போனதே இல்லை தெரியுமா? எவ்வளோ பெரிய ஹோட்டல், சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் நல்லா வயிறு முட்டை ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. சரி பிறகு எங்கே போகலான்னு கேட்டால் அதுவும் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன். நேராக பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். எனக்கு பீச்னால் எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அவ்வளோ பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து பீச்சுக்கு வந்தாலே அது ஒரு மாதிரி ஹாப்பி தெரியுமா? ஏன் எதுக்குன்னே தெரியாது. அழகாக வந்து பீச் வந்து கூட்டமாக இருந்தாலும் சரி, கூட்டம் இல்லைனாலும் சரி, நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது அந்த வர அலையை பார்க்குறது ஒரு சந்தோஷம். அப்படியே சூப்பராக காற்றடிக்குமா, அந்த காற்று கடலை ரசிக்கிறதெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீ பார்த்தா இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டேன். எனக்கு அவ்வளோதான், என் கால் தரையிலே நிற்கல, வானத்தில் பறந்துட்டேன். இப்படி நம்ம வெளியவே அவ்வளோக்கா போனதில்லை. இதுதான் முதல் தடவை, அதுவுமே நீ ஸ்பெஷல் ஆக்கிட்ட. ரொம்ப தேங்க்யூ. சரி பொறுமை, எதுக்கு இப்படி மூச்சை பிடிச்சி பேசிட்டு இருக்கா? உன்னை கூட்டிட்டு போகாம நான் யாரை கூட்டிட்டு போவேன் சொல்லு? நான் இன்னும் நிறைய பிளான்லாம் வச்சுருந்தேன். ஒரே நாளில் எல்லா பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து எங்கெங்கே உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்படுறேனோ அங்கங்கே ஒவ்வொரு தடவையும் ட்ரிப்பில் நான் கூட்டிகிட்டு போவேன். சரியா? ஓஹோ, சார் எனக்காக பிளான் எல்லாம் வச்சுருக்கீங்க போல. இந்த பிளானை உங்கள் படிப்பில் காட்டினீங்கன்னா ஓஹோன்னு வந்துடுவீங்க. அது கிடக்குது, சொல்ல மறந்துட்டேன். நான் ஒரு பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்ல, ஆமாம். அதில் ஐயா செலக்ட் ஆகிட்டேன் தெரியுமா? இன்னும் ஒரு மாதத்தில் ஆஃபர் லெட்டர் கைக்கு வந்துடும். பிறகு என்ன, வேலைக்கு போக வேண்டியதான். கங்க்ராட்ஸ்டா. எந்த ஊரில் வேலை? சென்னையில் வேலை. சம்பளம் எவ்வளோ தெரியுமா? ஸ்டார்டிங்கே 30,000 ரூபா. இனி போக போக இன்க்ரீஸ்லாம் பண்ணுவாங்க. என் சம்பளத்தில் உனக்கு ஏதாவது வாங்கி தருவேன் மெமரபிளாக. அதை நீ கடைசி வரைக்கும் வச்சிருக்க மாதிரி. ஓகேவா? பாரு, துரைக்கு என் மேலே அவ்வளோ லவ்வோ? கொஞ்ச நஞ்ச லவ் இல்லை, உங்கள் ஒக்கா மக்கா அப்படி ஒரு லவ். சரிடா முட்டைக்கண்ணா. ஏய் புட்டி, கிறுக்கி, எதுக்கு திடீர்னு கண்ணெல்லாம் கலங்குற? நீ ஒரு மாசத்துக்கு பிறகு இங்க இருக்க மாட்டல்ல, சென்னைக்கு போயிடுவே. எப்பவாது தானே என்ன வந்து பார்ப்பேன். ஏம்மா இப்படிலாம் சொல்கிற? இப்படிலாம் சொன்னால் எனக்கும் கஷ்டமாக இருக்கும்ல. நான் உழைக்கிறது யாருக்காக? உனக்காக தானே. நான் நல்லா சம்பாரித்து நான் நல்ல வேலையில் இருந்தால் தான் உங்கள் வீட்டில் வந்து நான் தைரியமாக பொண்ணு கேட்க முடியும். நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், உங்கள் பொண்ணை நான் தைரியமாக வச்சு நான் காப்பாற்றுவேன், கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் வச்சுக்க என்னால் முடியும் அப்படின்னு அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு நான் ஒரு நல்ல வேலையில் இருந்தால் தானே நம்புவாங்க. நமக்காக தானே கஷ்டப்படுறேன். நீ இப்படி அழுதான் எனக்கு போக தோணுமா சொல்லு? கஷ்டமாக இருக்கும்ல. உண்மையே சொல்லு, சென்னைக்கு போனதுக்கப்புறம் என்னை மறந்துட மாட்டல? நமக்கு பிறக்க போகிற பாப்பா மேலே சத்தியமாக சொல்கிறேன், இந்த தினேஷ் எங்கே போனாலும் அவன் மனசில் திவ்யாவை தவிர வேற யாருக்கும் ஒரு துளி கூட இடம் இல்லை. சரியா? நீ நம்பி தைரியமாக இருக்கலாம். எப்பேற்பட்ட பேரழகியாக இருந்தாலும் அவன் என்ன மயக்க முடியாது. நீ தான் என்ன 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே மயக்கிட்ட. ஏண்டி இப்படி நீ பயப்படுற? உன்னை நான் எத்தனை வருஷமாக ஒன் சைடாக லவ் பண்ணேன்னு உனக்கும் தானே தெரியும். ஸ்கூல் காலத்துலேருந்து நீ என்னை பார்க்க கூட மாட்ட, நீ என்னை கண்டுக்க கூட மாட்ட. அப்போ இருந்து நான் உன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். இத்தனை வருஷமாக தவம் இருந்து நான் உன்னை அப்படி பார்த்து ரசித்து என் மனசில் அவ்வளோ ஆசை வளர்த்து கோட்டை கட்டி வச்சுருக்கேன்.
இப்படி ஒரு தங்கத்தை விட்டுட்டு நான் சென்னைக்கு போனால் வேற எவ பின்னாடியாவது போயிடுவேன்னு நினைக்கிறியா? பைத்தியக்காரி. லவ் யூமா. நான் உன் மேலே சந்தேகப்படலை. எனக்கு உன்னை நினச்சா பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த மாதிரி பார்க்க முடியாதுல்ல. நீ தூரமாக இருப்ப, எப்போவாது தான் வருவ. அங்கே நிறைய பொண்ணுங்கள்லாம் கூட வேலை செய்வாங்க. என்னால் பார்க்க முடியாது. அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி தோணிருச்சு. அதான் அப்படி கேட்டுட்டேன். நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. பைத்தியக்காரி. நான் எதுவும் நினச்சிக்கல சரியா? நீ இப்படி கண் கலங்கினா எனக்கு கஷ்டமாக இருக்கும். கண்ணத்தோட லவ் யூ சாமி. உன்னை விட்டு நானும் எப்பயும் எங்கேயும் போக மாட்டேன் சரியா? நமக்காக தான் பாடுபடுறேன். அதை மட்டும் நீ மனசில் நினச்சிக்கோ. எனக்கு எப்போ லீவ் கிடைச்சாலும் எப்போ நான் ஊருக்கு வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு போகிறனோ இல்லையோ உன்னை தான் வந்து பார்ப்பேன் சரியா? ஒரு வருஷம் 6 மாதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கோ. நீயும் காலேஜ் இந்த வருஷம் முடிச்சிருவ. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல வேலைக்கு வந்துட்டு இதில் கொஞ்சம் நல்லா அமௌண்ட் வர மாதிரி ஒரு சேலரியில் நான் வேலையில் இருந்துட்டு கண்டிப்பாக நான் வீட்டில் பேசுகிறேன் சரியா? அதுக்குள்ளே இப்படியும் எங்கள் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிரும். எங்கள் அண்ணனுக்கும் இப்போ பொண்ணு பார்க்குற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அவனும் கூடிய சீக்கிரம் அவன் லவ் விஷயத்தை வீட்டில் சொல்லிடுவான். ஸோ அவனுக்கும் சுமூகமாக நடந்துருச்சுன்னா அடுத்து நம்ம பேசிக்கலாம் சரியா? நீ எதுக்கும் வருத்தப்படக்கூடாது. என் உலகமே நீ தான். வந்தாயின் வாழ்விலே பூ பூத்தாயின் வேரிலே நாளையே நீ போகலாம் என் ஞாபகம் நீயாகலாம் பேர் சென்ற பின்னாலே வீதி என்னாகுமோ யாரிவன் ஓர் மாயவன் மெய்யானவன் நன்பில் யாரிவன் நான் நேசிக்கும் கண்ணீரிவன் நெஞ்சில். இங்கே இப்படியே உட்காந்துக்கலாமா? ஓ உட்காந்துக்கலாமே, நான் வேண்டான்னு சொல்லவே இல்லையே. ஐயா நேரம் ஆயிட்டு இருக்குல்ல, சாப்பிட போகணும்ல. அதெல்லாம் பிறகு சாப்பிட்டுக்கிடலாம். இப்படி ஒரு அழகான ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். கதை பேசலான்னு பார்த்தா சாப்பிட போறாளாம் இவ. அடி போட்டேன்னு வை. ஓஹோ, சாருக்கு கதை பேசணுமா? பேசலாமே. என்ன கதை பேசலாம்? அப்புறம் இன்னைக்கு தடவை நம்ம வெளியே வந்து ஊரெல்லாம் சுத்தி பார்த்துருக்கோம். ஊட்டி பிடிச்சிருக்கா? ஓ, ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியான குளிரில் நிறைய இடம் சுற்றி பார்த்தோம், சாப்பிட்டோம். இந்த நாள் ஒரு மாதிரி சூப்பராக போயிட்டு. இன்னும் 2 நாள் இங்கே தான். 2 நாள் என்ன, 10 நாள் கூட இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. என்ன செய்ய, உங்களுக்கும் வேலைக்கு போகணும்ல. பேசாம அந்த வேலைக்கு விட்டுட்டு இங்கேயே வேற ஏதாவது வந்து வேலை பார்த்துக்கிடலாமா? ஐயோ, குளிர்லேயே போட்டு என்ன கொல்ல போகிறீங்களோ? ஏன் குளிர்ல இருந்தா என்ன ஆகும்? ஒரு 5 நாள் குளிரில் இருக்க ஆசையாக தான் இருக்கும். இங்கேயே இருக்கணும்னா இந்த குளிரில் நமக்கு செட் ஆகாதுப்பா. நம்ம வெயிலில் ஊரில் அப்படி இருந்து பழகினவங்க, நம்ம உடம்புக்கு இது செட் ஆகாதுல்ல. ஏன் செட் ஆகாது? குளிர்னா தான் நான் இருக்கேனே. சி லூஸு, நீ இருப்ப, நான் இருக்க மாட்டேன். ஐயா, என் நேரம் பார்த்தாலும் அதே நினப்பு தானோ? நான் அதை சொல்லலை. நான் தான் இருக்கனே, விறகு எடுத்து வச்சு உனக்கு தீ மூட்டி குளிர்காய வைக்கிறேன்னு சொன்னேன். ஓஹோ, நீங்கள் அப்படி சொன்னீங்களா? ஆமாம், அப்படிதான் சொன்னேன். சரி சரி. என்ன, நான் போட்ட சட்டை கலர்லேயே நீயும் சேலை போட்டிருக்க? எதுக்கும் இருக்கட்டும்னு ஒரு சேலை மட்டும் எடுத்து வச்சேன், அதுதான் இது. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சரி சரி, சீக்கிரம் உன்ன மாதிரியே அழகா பாப்பா பெத்து கொடு சரியா? ஏன், பாப்பா பெத்தாதான் பாப்பியோ? பையன் பார்த்தா பார்க்க மாட்டியோ? சேச்சா, அப்படிலாம் இல்லை. என்ன குழந்தையா இருந்தாலும் சந்தோஷமா நான் ஏற்றுக்கிடுவேன். ஆனால் என்ன, எனக்கு சின்ன வயசுல இருந்து பாப்பான்னா அவ்வளோ ஆசை. ஆ, விவரம். நான் பாப்பா பெற்று கொடுப்பேன், பிறகு நீ அவள் வந்தோன்னே என்ன மறந்துடுவேன், அவளையே தான் கொஞ்சிட்ருப்பேன். அதனால நான் உனக்கு பையன் தான் பெற்று கொடுப்பேன். அப்போ தான் எனக்கு பொசசிவ் ஆகாது. அடமெண்டல் குட்டி, நம்ம புள்ள மேலேயுமா உனக்கு பொசசிவ் ஆகும்? ஆமாம், அவளும் பொண்ணு தானே. நீ என்னை விட்டுட்டு என் முன்னாடியே அவளை தூக்கி கொஞ்சுவ, அவளை நல்லா பார்த்துக்குவ, வேணும்னே வெறுப்பேற்றுவ. இதுவே பையனாக இருந்தால் அவன் பையன் தானே, நீ என்ன கொஞ்ச நாளும் நீ அவனை என்ன பண்ணாலும் எனக்கு பொசசிவ் ஆகாது. எம்மாடி, பொசசிவ் குயினோ நீங்க? ஆமாம், நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல. அப்போ நம்ம பாசத்தையும் இதையும் பங்கு போட இன்னொருத்தி வராங்கும் போது கொஞ்சம் பொசசிவாக தான் இருக்கும். அது நம்ம பிள்ளையாக இருந்தாலும் சம்டைம்ஸ் அப்படி தான். அப்படிலாம் இல்லை தங்கம். எனக்கு 10 பொம்பளை பிள்ளைங்க பிறந்தாலும் நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சரியா? அவங்கெல்லாம் நமக்கு பிறந்த குழந்தைங்க. நம்ம லவ்வோட அடையாளம் தான் அவங்க சரியா? அவங்களுக்கெல்லாம் முந்தி
உன்னை எனக்கு தெரியும். நான் உன்னை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், சரியா? உன் மேலே இருக்க ஆசையோ காதலோ அன்போ பாசமோ என்னைக்கும் குறையாது. அது கூடிக்கிட்டே தான் போகுமே தவிர குறையாது. அவங்க நமக்கு பிள்ளைங்கன்னா நீ என் ஒய்ஃபு. அவங்கள நான் எப்படி பாசத்தோட பார்த்துக்கிறனோ அதை விட 1000 மடங்கு மேலே நான் உன் மேலே தான் பாசமாக இருப்பேன். நீ அதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம், சரியா? அப்பாடி, ரொம்ப சந்தோஷம். அப்போ சரி, நான் பொம்பளை பிள்ளையே பெற்று தரேன். ம், சும்மா பேசிட்டு மட்டும் இருந்தா பிள்ளை எங்கேருந்து வருவா? அதுக்கான வேலையும் கொஞ்சம் பார்க்கலாமா? ஆளை பாரு. ஏண்டி, மாமனுக்கு என்ன குறை? இந்த மாமனை பார்த்து தானே மயங்கி நான் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆமாம் ஆமாம், இந்த மொகரக்கட்டையை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அதான் கட்டிக்கிட்டேன். அப்போ என்னோட அழகுல மயங்கிட்ட, அப்படிதானே? ஐயடா, அழகுல வேற மயங்குறாவ. பாவம், நம்மளை விட்டா வேற யாரும் கட்டிக்க மாட்டாவ. நம்மளே கட்டி வாழ்க்கை கொடுப்போன்னு தான் வந்தேன். சரியா? ரொம்ப சீன் போடாத. அப்படியா? எஸ், அஃப்கோர்ஸ், டெஃபினெட்லி டெஃபினெட்லி. அடிங்கப்பா, அரைக்குறை இங்கிலீஷை கற்று வச்சுட்டு தாம் தும்னு பேசுறியா நீ? இது ஒன்றும் அரைகுறை இங்கிலீஷ் இல்லை. ம், சரி, அப்போ எனக்கு ஒரு 4 சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசிக்காமி. அது அது நான் எதுக்கு பேசி காட்டணும்? அதானே, தெரிஞ்சாதானே பேசுவேன். அட கடவுளே, ஆஃபீஸ்க்கு தானே வேலைக்கு போகிற, இப்போவே இங்கிலீஷ் தெரியலன்னு எத்தனை குத்தங்குறை சொல்கிற. நீ மட்டும் இங்கிலீஷ் வாத்தியாராக இருந்தா அவ்வளோதான், டெய்லி எனக்கு கிளாஸே எடுத்துருவ போல. ஆமாம், தினமும் உனக்கு கிளாஸ் எடுப்பேன். ஆனால் இங்கிலீஷ் பேசியதுக்கு இல்லை. பட்டுமா, பேசுறதெல்லாம் தப்பு தப்பாக பேசுறது, அடி போட்டேன்னு வை. ஹலோ ஹலோ ஹலோ, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? எப்போ பாரு தப்பு தப்பாக பேசுகிறவ மாதிரி தெரியுதா என்ன? நான் தினமும் கிளாஸ் எடுப்பேன்னு உனக்கு சொன்னது ஒழுங்காக சமைக்க தெரியலல்ல, அன்னைக்கு பாறாங்கல் இட்லி செஞ்சல, அதனால சமைப்பது எப்படின்னு தினமும் கிளாஸ் எடுப்பேன்னு சொன்னேன். இந்த பொம்பளைங்களே இப்படித்தான், ஆம்பளைங்களே நம்புறதே இல்லை. ஐயோ ஐயோ, ஏன் லூசி இப்படி பல்பு வாங்கிட்டு இருக்க? சரி சரி, வா சாப்பிட்டுட்டே தூங்க போவோம். ம், போலாம் குட்டிமா. நீ நடக்கும் பொழுது நிழல் தரையில் படாது, உன் நிழலை எனது உடல் நழுவ விடாது, பேரழகின் மேலே ஒரு துரும்பும் தொடாது, பிஞ்சு முகம் ஒரு நொடியும் வாடக்கூடாது, உன்னை பார்த்திருப்பேன் விழிகள் மூடாது, உன்னை தாண்டி எதுவும் தெரியக்கூடாது.